வணக்கம். இரவு நேர வணக்கம். வணக்கங்கள் இறைவா. உங்களுக்கு என் முதற்கண் வணக்கம். நீங்கள் மட்டுமல்ல, மனிதனும் தெய்வமாகலாம். உங்களைப் போல் மனிதனும் தெய்வமாகலாம். திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம்? என்னங்க தாத்தா, கருப்பும் வெள்ளையுமாக காணப்படுகிறீர்கள். என்னுடைய ஆசை, எப்பொழுது இந்த கருப்பு தொப்பி கழண்டு வெள்ளை தொப்பியாக மாறும் என்று ஆசைப்படுகிறேன். என்னத்தை ஆசைப்படுறீங்க? இல்லை செல்வங்களே, படைத்தானே படைத்தானே மனிதனை ஆண்டவன் படைத்தானே. நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்று, அதனாலே மொழிக்குது தாத்தா கண்ணே. என்ன தாத்தா சொல்கிறீங்க? சொல்லுவாங்களே, நமது உலகத்திலே இருக்கும் அத்தனை பெரிய தலைகளும் போட்டி போட்டுக்கொண்டு நாட்டின் வளர்ச்சிக்காக உழைப்பார்கள் என்று நினைத்து கொண்டிருந்தால் பொறாமை, வியாபாரம், நன்றியில்லா மனப்பான்மை, நாம் தான் முன்னுக்கு வர வேண்டும், நீயா நானா பார்த்து விடலாம், இப்படியெல்லாம் மனித மனம் மாறிக்கொண்டிருக்கிறது. பாருங்கள் என் செல்வங்களே, உலகத்திலே பலவிதமான தொழிற்சாலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அணுக்கள் ஒருவருக்கு ஒருவர் நண்பனைப் போல் நடித்து கொண்டு அணு ஆயுதங்களை தயாரித்து கொண்டிருக்கிறார்கள். போர்க்கருவிகளை தயாரித்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் முழு நேரத்தையும் இதற்காகவே செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். உன் நாட்டை நான் அழிக்கிறேன், என்னிடம் அணு ஆயுதங்கள் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு அதே சமயத்தில் நண்பர்களைப் போல் விஷமிகள் நடித்து கொண்டிருக்கிறார்கள். நான் என்ன சொல்கிறேன் என்றால், இவர்கள் எண்ணங்கள் எல்லாம் அழிவுப் பொருள்களை செய்து கொண்டு தன் பணத்தை எல்லாம் உலகத்தை அழிப்பதற்காக தேவையான அத்தனை அழிவுப் பொருள்களை, அணுகுண்டுகளை, விமானங்களை, கப்பல்களை
தயாரித்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களெல்லாம் அவர்கள் மனதை மாற்றிக்கொண்டு மனிதர்களாக மாறிக்கொண்டு நல்ல விஷயத்திற்காக எல்லாம் ஒன்று கூடி நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த உலக வளர்ச்சிக்காக பாடுபடுவோம் என்று அவர்கள் மனதை மாற்றிக்கொண்டு எல்லோரும் நாட்டு நல்லவனுக்காக, நாட்டு வளர்ச்சிக்காக, உலக வளர்ச்சிக்காக, மனித இனத்தின் நன்மைகளுக்காக நாம் பாடுபடுவோம், எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த உலகை மோட்ச ராஜ்யமாக மாற்றுவோம் என்று எப்போது வருவார்கள்? அப்படி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? இந்த நாட்டு தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடி நாட்டு வளர்ச்சிக்காக ஒன்றுபட்டு உழைத்தால் இந்த உலகம் எப்படி செழிக்கும்? எங்களாக இருக்குது மோட்சம் என்றால் இந்த உலகம்தான் மோட்சம் என்று சொல்லக்கூடிய அளவில் ஆகிவிடும். ஆனால் அப்படி இல்லையே. ஒருவரை ஒருவர் அழிப்பதற்காகத்தானே திட்டம் போட்டு கொண்டிருக்கிறார்கள். என்று நான் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேன். அவ்வளவுதான். திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம்? இவர்களெல்லாம் திருந்துவிட்டால் உலக மக்களுக்கு வேறு என்ன வேண்டும்? நான் நினைக்கிறேன் இந்த தற்காலத்திலே இருக்கும் உலக தலைவர்கள் எல்லாம் இருக்க வேண்டும், வாழ வேண்டும், அவர்களெல்லாம் அழிய வேண்டும், நல்ல மனிதர்கள், நல்ல தலைவர்கள் வர வேண்டும் என்று நான் சொல்ல விரும்பவில்லை. இருக்கிற தலைவர்கள் எல்லாம் நல்லவர்களாக மாற வேண்டும், இந்த உலகத்திற்காக கை கொடுத்து உழைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நடக்குமா? அதிசயங்கள் செய்கின்றவர் அருகினிலே இருக்கிறார். பாருங்கள், இறைவன் எவ்வளவோ அதிசயங்களை படைத்திருக்கிறார். அவர் செய்திருக்கும் அனைத்துமே அதிசயங்கள் தான், ஒவ்வொன்றுமே அதிசயங்கள் தான். அவர் அதோடு இந்த அதிசயத்தையும் செய்வாரா? விரோத மனப்பான்மை கொண்டு இந்த உலகை நாசம் செய்ய இருக்கும் தலைவர்கள் எல்லாம் நல்ல தலைவர்களாக மாற்றுவாரா கடவுள்? அவரால் முடியுமே என்று நான் ஆசைப்படுகிறேன். இந்த நாட்டு தலைவர்களும் உலக தலைவர்களும் நற்பணி செய்ய விரும்பி தீய செயல்களை ஈடுபடும், தன்னுடைய சொந்த வசதிக்காக மாறிக்கொண்டு உழைத்து கொண்டு இருக்கிறார்களே, இவர்கள் எல்லாம் நல்லவர்களாக ஆகி இந்த உலக மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்று மாறுவார்களா? இறைவன் மாற்றுவாரா? இந்த அதிசயங்களை செய்வாரா? எல்லாம் அவரால் முடியும். மாற்றுவாரா? இதை மனித குலம் காணுமா? இந்த மாற்றங்களினால் ஏற்படும் நன்மைகளை மனித குலம் அனுபவிக்குமா என்று நான் ஆசைப்படுகிறேன்.
ஓகே செல்வங்களே, நான் ஆசைப்பட்ட என்ன பிரயோஜனம்? கேட்போம், இறைவனிடம் கேட்போம். இந்த உலகத் தலைவர்கள் எல்லாம் மனமாற வேண்டும். அவருடைய போட்டா போட்டி கெட்ட எண்ணங்கள்லாம் மாறி அவர்கள் மக்களுக்கு காக பாடுபட முன்வர வேண்டும். அதுக்காக இறைவன் ஒரு புதுமையை செய்வாரா என்று காத்து கொண்டு இருப்போம். ஓகே செல்வங்களே, எல்லாம் இறைவனுக்கு தெரியும். எல்லாம் நன்மைக்காகவே தான் செய்வார் என்று நினைக்கிறேன். நான் கேட்பதும் நன்மையை தான் கேட்கிறேன். அந்த நன்மையை செய்வாரா என்று நினைத்து கொண்டிருப்பதை விட இந்த காரியத்தை செய்யுங்களே இறைவா. நமது நாட்டு தலைவர்கள் ரஷ்யா, அமெரிக்கா, இந்தியா, சைனா மற்ற பெரும் பெரும் நாடுகள் தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடி இந்த உலக நன்மைக்காக உழைத்தார்கள் என்றால் மிகவும் நன்றாக இருக்குமே. இதுவே மோட்ச ராஜ்யமாக மாறுமே. ஓகே, அவர் சித்தம்.